ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 1 மணி நேரத்தில் கெட்டியான தயிரை எப்படி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில சமயங்களில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, பால் உர விடுறதுக்கு மறந்து போயிடுவோம். இனிமேல் அதை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்ல. 1 மணி நேரத்தில் இந்த மாதிரி கெட்டியான தயிரை எப்படி துவைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் 50 ml தண்ணி விட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்க போகிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சிச்சு. இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இந்த பால் ரொம்ப ஆறிடக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. மிதமான சூடுலேருந்து கொஞ்சம் அதிகமான சூடாக இருக்கணும். இப்போ இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பூனால் இந்த மாதிரி அடித்து விட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட கெட்டியான தயிர் இல்லை, தண்ணியாக இருக்குது அப்படின்னா வடிகட்டியால் வடிகட்டிட்டு அந்த தயிரை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஆற வச்சுருக்க பாலை இதோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி மெத்தடுக்கு கண்டிப்பாக பால் கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மிதமான சூடுலேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இந்த உரமோரோட பால் நம்ம ஒரு 5-6 தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த உரமோர் பாலோட எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவிடும். ஸோ சீக்கிரமே நமக்கு தயிர் தோஞ்சிடும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். கொதிக்க ஆரம்பித்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். இந்த குக்கரில் நம்ம உர விட்டுருக்க பாலை வச்சுக்க போகிறோம். குக்கரில் வைக்கும்போது பத்திரமா வச்சுக்கோங்க. குக்கர் சூடாக இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரோட கேஸ் கட்டும் விசிலும் போட்டே இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஹீட் அந்த பாலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த குக்கரை 1 மணி நேரத்துக்கு நம்ம மூடியே வச்சுருக்க போகிறோம். அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இந்த பாத்திரத்தை குக்கர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கெட்டியான தயிர் கிடச்சிருக்கு. அதுவும் ஒரே மணி நேரத்தில் கிடச்சிருக்கு. இனிமேல் பால் உரவிட மறந்துட்டிங்கன்னா கவலையே படாதீங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம 1 மணி நேரத்துலேயே தயிர் துவைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.